இன்னைக்கு என்னோட ஸ்டைல் சாம்பாரை நான் காமிக்க போறேன். நல்ல எண்ணெய் சூடாகட்டும். சூடான உடனே போடலாம். என்ன போட போறீங்க? கடுகு. கடுகு கடுகு. அது நான் அது சொல்லும் போது மட்டும் கடுகு அப்படின்னு இருக்கீங்க. எப்பதாமா மாங்காய் போட போறோம்? இருங்க, கொதி வருது. இப்பதான் கொதி வரணும்ல உங்களுக்கு. கொதி வந்ததுக்கு அப்புறம் மாங்காய் போடலாம். மாங்காய் உப்பு மிளகாய் தூவி சாப்பிடும் போது இருக்கும் பாருங்க, அப்பா சொர்க்கமா இருக்கும். அதெல்லாம் இவங்களுக்கு எப்படி புரியும்? ஹலோ, ஹாய், வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பயங்கர சூப்பர் ஸ்பெஷல், அதுவும் வீட்டில் இருக்கிற எல்லா அம்மாங்களுக்கும் பிடிச்ச ஒரு சமையல். இன்னைக்கு வாரத்துல ஒரு 3-4 நாள் பண்ணிடுவோம். ஆமா, எல்லா வீட்லயுமே இது மேண்ட்ரிட்டரிங்க. இந்த டிஷ் இல்லாம, இந்த சமையல் இல்லாம அந்த நாளே ஓடாது, அந்த வாரமே ஓடாது, வருஷங்களே ஓடாதுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஃபேவரட்டான ஒரு டிஷ் தான் சமைக்க போறோம். இன்னைக்கு நம்ம பண்ண போறது சாம்பார். எல்லார் வீட்லையுமே சாம்பார் பண்ணுவோம். பட் ஒருத்தர் ஒரு ஸ்டைல் இருக்கும். இன்னைக்கு என்னோட ஸ்டைல் சாம்பாரை நான் காமிக்க போறேன். அதுல வந்து முருங்காய் மாங்காய்லாம் போட்டு எங்க அம்மா சாம்பார் பண்ணுவாங்க. முருங்காய் கத்திரிக்காய் மாங்காய் சாம்பார். முருங்காய் கத்திரிக்காய் மாங்காய் இந்த ஃப்ளேவர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த சாம்பார் சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டா சூப்பரா இருக்கும். இதுல யாரெல்லாம் அப்பளம் லவர்ஸ், இதெல்லாம் யார் உருளைக்கிழங்கு, யார் கருணைக்கிழங்கு பொரியல், இதெல்லாம் போட்டு. ஹலோ, நான்வெஜ்ஜுக்கு கூட சாம்பார் யூஸ் பண்ணுவோம். நம்ம சாம்பார் பிசைஞ்சிட்டு மட்டன் சுக்காவை வறுத்து சாப்பிடலாம், ஆம்லேட்டோட சாப்பிடலாம், சிக்கன் 65 சாப்பிடலாம், சிக்கன் வறுவல் சாப்பிடலாம், மீன் வறுவல். ஆமாங்க, எல்லாத்துக்குமே செட் ஆகிற ஒரு சூப்பரான ஒரு சமையல் தான் வந்து இந்த சாம்பார். அதனால சாம்பார் அடிச்சுக்க ஒரு என்ன குழம்பு, ஒரு குழம்பே கிடையாதுன்னு நினைக்கிறேன். குழம்பு நான் சொல்லுவாங்க, அது ஆக்சுவலா சாம்பார் தான் சொல்லுவாங்க. ஓகே, சாம்பார் தான் சொல்லுவாங்க. ஸோ எங்க அம்மா எப்படி தெரியுமாங்க, எல்லாருமே சாப்பாடுல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா எங்க அம்மா வந்து ஸ்பூன்ல எல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சாம்பார் எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, ஒரு பவுல்ல ஊத்திட்டு அப்படி சாப்பிடுவேன். டிவி ஆமா, நான் கேட்பேன், என்னம்மா நீங்க எல்லாரும் சாப்பாடுல பிசைஞ்சு போட்டு சாப்பிட்டா இவங்க குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கும் போதெல்லாம் எனக்கு அவ்வளவு பிடிக்கும்னு சொல்லிட்டு, அதுவும் இவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, முருங்காய் கத்திரிக்காய் இந்த மாங்காய்லாம் போடும்போது சீரியஸாங்க செம ஃப்ளேவர், வேற லெவல். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாங்காய் ஃப்ளேவர் உள்ள வருது, பயங்கர டேஸ்டா இருக்கும். நிறைய வகையான சாம்பார் இருக்கு. முள்ளங்கி சாம்பார், பீன்ஸ் சாம்பார், அவரைக்காய் சாம்பார், நிறைய வகை பருப்பு சாம்பார் இருக்கு, தண்ணி சாம்பார் இருக்கு, சாம்பார், அந்த மாதிரி நிறைய வகைங்க இருக்கு. இது எங்க அம்மாவோட ஸ்பெஷலுங்க. மிளகாலாம் போட்டு பண்ணுவோம். ஆமா, காஞ்ச மிளகாலாம் போட்டு முருங்காய் கத்திரிக்காய் மாங்காய் போட்டு பண்றது எங்க அம்மாவோட ஸ்டைல் சாம்பார் தான். இன்னைக்கு ரெசிபி உங்களுக்கு எல்லாம் காட்ட போறோம். ஸோ வாங்க இந்த ரெசிபி என்னன்னு பார்த்துடலாம். வாங்க இன்கிரீடியன்ஸ் பார்த்துடலாம். என்னுடைய சாம்பாரோட இன்கிரீடியன்ஸ்: பருப்பை கழுவி 2 வாட்டி கழுவிட்டேன். 3வது வாட்டி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன். புளியையும் ஊற வச்சுருக்கேன். முருங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், கிளிமூக்கு மாங்காய், 2 பெரிய தக்காளி, சின்ன வெங்காயம் 3 பச்சை மிளகா, 200 கிராம் சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா, கொத்தமல்லி, பூண்டு, கருவேப்பிலை. இது இல்லாமல் உப்பு, குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கடுகு உளுத்தம்பருப்பு, வெந்தயம், ஜீரகம், இதையும் சேர்ப்பேன். எண்ணெய், நெய், இதெல்லாம் தான் என்னோடய சாம்பாரோட இன்க்ரீடியன்ஸ். சமைக்க ஆரம்பிக்கலாமா? இப்போ துவரம்பருப்பை குக்கரில் போடுறேன் வேக வைக்கிறதுக்கு. 1/2 மணி நேரம் ஊறி இருக்கு. 1/2 மணி நேரம் ஊறுறதுனால நல்ல மசிஞ்சு வெந்து வரும். கடையிற வேலையே இருக்காது. இப்போ பருப்போட 3 பச்சை மிளகா, வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் போடுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம், தக்காளி 1.5 தக்காளி போட்டுடுவேன். இதை போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 5-6 விசில் விட்டிங்கன்னா நல்ல கொலன்னு பருப்பெல்லாம் வெந்துடும். இப்போது ஓரளவு தண்ணி, ரொம்ப தண்ணி வேண்டாம். இதை தக்காளி வெங்காயம்லாம் நனைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் ஏற்றிடலாம். வாங்க. குக்கர் ஸ்டார்ட்.
வெயிட்டும் போட்டுடுங்க. ஒரு 5 விசில் விட்டுடலாம். நல்லா வெந்து வரட்டும். 5 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா பாருங்கள், பூ மாதிரி வெந்துருச்சு. இதை இப்படி கரண்டிலே மசிச்சுக்கலாம். முன்னாடியெல்லாம் மத்து வச்சு மசிவோம், இது தேவையில்லை. இப்போ குக்கரில் வேக போட்டதுனால இப்படி கொஞ்சம் மசிஞ்சிச்சு பாருங்கள். இதில் நான் இந்த புளியை கரைச்சி சேர்க்க போகிறேன். கொஞ்சம் புளி போதும், ரொம்ப ஓவராக மீன் குழம்பு போடுற மாதிரி கிடையாது, சாம்பாருக்கு போடுற மாதிரி. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ புளிப்பு அந்த மாதிரி. பருப்பு கூட நான் எனக்கு தேவையான போட்டிருக்கேன் 3 பேருக்கு. நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் எவ்வளோ பேருக்கு வேணும், எவ்வளோ பருப்பு போட்டிங்களோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. மாங்காய் கூட போடுறதுனால கொஞ்சம் தான் புளி போட்டிருக்கேன். இதை நல்லா கடைஞ்சி அதுலேயே ஊறட்டும் பருப்பில். இப்போ நம்ம தாளிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சுட்டேன். ஸ்லிம்மில், மீடியம் ஸ்லிம்மில் வைங்க. எண்ணெய் ஊற்ற போகிறேன். கடாய் காஞ்சிடுச்சு பாருங்கள். நல்ல எண்ணெய் சூடாகட்டும். சூடான உடனே போடலாம். என்ன போட போகிறீங்க? கடுகு. கடுகு. அதுனா அது சொல்லும் போது மட்டும் கடுகு அப்படின்றீங்க. போடு. ஏமா அப்படி சொன்னீங்க கடுகு அப்படின்ட்டு? என்ன பாருங்கம்மா, சும்மா என்ன பாருங்கம்மா, ஏமா சிரிக்கிறீங்க? ஏதாவது இருக்காமா அதில்? சும்மா சொன்னேன். கடுகு நல்லா வெடிச்சு வருது. இப்போ நான் ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கடுகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன். ஆமாம். இது கூட சும்மா இவ்வளோன்னு தான் பாருங்கள், என் கை பாருங்கள், காட்டுங்க. இவ்வளோன்னு தான் வெந்தயம் போடுறேன். அதுவும் வெடிச்சு வந்துச்சு. இப்போ இதில் காஞ்ச மிளகாவை கிள்ளி போடுறேன். எத்தனை காஞ்ச மிளகா? 4 காஞ்ச மிளகா. ஆமாம். கூடவே ஒரு 5 பல்லு பூண்டும் போட்டேன். இது பொரிஞ்சு வரும்போதே வெங்காயம் போடுறேன். வெங்காயம் வதங்கி வரும்போது பெருங்காயம். சில பேர் பெருங்காயம் போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க. நான் சில நேரம் போடுவேன், சில நேரம் போட மாட்டேன். இன்றைக்கி போடுறேன். சும்மா கொஞ்சம் பெருங்காயம் போட்டால் நல்லது, ஜீரணம் ஆகும்னு சொல்லுவாங்க. போடும். இது ஃப்ளேவர் கொடுக்குமாம்மா பெருங்காயம்? ஸ்மெல் கொடுக்கும், நல்ல வாசனை கொடுக்கும்ல. போதும். வெங்காயம் ஆல்ரெடி வெங்காயம் போட்டு குழச்சி வச்சுருக்கோம். இந்த வெங்காயம் கொதிக்கும் போது வெந்துடும். கொஞ்சம் முழுசு வெங்காயம் இருந்தால் சாம்பாரில் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது முருங்காய், கத்திரிக்காயெல்லாம் போட போகிறேன். ஃபஸ்ட்டு முருங்காய் போடுறேன். இந்த மாதிரி கொஞ்ச நேரம் வதக்கிட்டு முருங்காவை இப்போ கத்திரிக்காய் போட போகிறேன். பூச்சி இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா சில கத்திரிக்காய் உள்ள பூச்சி இருக்கும், அந்த கருப்பாக இதாக இருக்கும். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் கலர்லாம் பர்பிள்லேருந்து ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக மாறிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வதங்கிடணும். நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கின பிறகு இப்போ என்னம்மா போடணும்? இப்போ கொஞ்சோண்டு தக்காளி போட போகிறேன் லைட்டாக. ஓ, அப்போ மிச்சம் வச்சுருந்தேன் தக்காளி போட போகிறீங்களா? பிழிஞ்சி போட்டுருவேன். தக்காளியை பிழிந்து போடுகிறார்கள். இப்போ மஞ்சள் போட போகிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் மஞ்சத்தூள். 1.5 ஸ்பூன் மஞ்சத்தூள். அப்புறம் குழம்பு மிளகாய் தூள்
குழம்பு மிளகாய் தூள். மிளகாவா மிளகாவாமா? வெறும் மிளகாத்தூள் இல்லை. இல்லைம்மா, அது நான் ஸ்பெல்லிங் கேட்குறேன். மிளகாத்தூளா மிளகாய் தூளா? மிளகாயின்னு சொல்லுவாங்க, மிளகான்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இது மிளகாய் கரெக்ட். மிளகாய் கரெக்ட் வேர்டு. ஓகே, இப்போ வந்து மிளகாய் தூள் போடுறோம். குழம்பு மிளகாய் தூள் எத்தனை ஸ்பூன் போடுறோம்? இது ஒரு 1.5 ஸ்பூன், நியர்லி 2 ஸ்பூன்ஸ். 1 ஸ்பூன் போதும். கையளவு தான் போடுறேன் பாருங்க. 1 2 போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். பட் அது நம்ம எப்பயுமே எல்லா வீடியோல சொல்ற மாதிரி தான். அவங்க வீட்டு காரம் உப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க போட்டுக்கலாம். மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ண பிறகு நல்லா பரட்டி விட்டுறணும். ஆமாம். எப்போதான் இந்த பருப்பு இதெல்லாம் போடுவீங்க வேக? இப்போ பருப்பு தான் அடுத்தது. அதான் சொன்னேன், மற்றவங்கெல்லாம் தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் வேக போடுவாங்க. இதை நான் வந்து பருப்புலேயே தான் வேக விடுவேன். பருப்புலேயே தான் வேக விடுவேன். ஆமாம், அப்போ தான் அந்த காய்க்குள்ளே வந்து இந்த பருப்போட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கும், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பருப்பு போட்டுடலாம். கொஞ்ச நேரம் வதங்கிடுச்சு. ரொம்ப வதங்க விடாதீங்க, தீஞ்சிடக்கூடாது. இப்போது நான் பருப்பில் இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கிறேன். திக்காக இருக்குது பருப்பு. காட்டுங்கம்மா. திக்கா இருக்கா? ஆமாம், திக்காக இருக்குது. புளி ஊற்றிட்டேன். ஓகே, இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு. ஓகே, இந்த மாதிரி இங்கேயே டைல்யூட் பண்ணிவிடுங்க பருப்பை. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலாம். இன்னும் கொஞ்சம் கூட. ஆல்ரெடி இவ்வளோ தண்ணியாக இருக்குது, இன்னுமா தண்ணி வேணும்? ஆமாம், காயெல்லாம் வேகணும்ல. ஓ, அதனால இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி. பெரிய டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போது இன்னொரு டம்ளர் தண்ணியும் ஊற்றுறேன். இந்த மாதிரி நல்லா கலக்கிடுங்க பருப்பை. ஸோ இதில் வந்து புளி கிளி எல்லாம் போட்டு இருக்கு. இப்போது இந்த காயில் இதை நம்ம கலந்துட்டு போகணும். நல்லா கிண்டணும்ல? ஆமாம், நல்லா. மாங்காய் எப்போ தான் வரும்? இன்னொரு விஷயம், மாங்காய் போடுற இருங்க கொதி வரும்போது. இப்போது இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த பருப்பு கொதித்து வர வரைக்கும் நம்ம வந்து மூடக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக அப்பப்போ கிண்டிக்கிட்டு இருக்கணும், இல்லைன்னா பருப்பெல்லாம் அடியில் போயிட்டு அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இது கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக இப்படி கிண்டி விட்ருக்கேன் இல்லையா, ஒரு 2 மினிட்ஸ் விடுங்க. ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸ் அது நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்பப்போ. எப்போதாம்மா மாங்காய் போட போகிறோம்? இருங்க, கொதி வருது. இப்போ தான் கொதி வரணும்ல உங்களுக்கு. கொதி வந்ததுக்கப்புறம் மாங்காய் போடலாம். அடிப்பிடிக்காம. மாங்கால யாரெல்லாம் மாங்காய் லவர்ஸ்ன்னு சொல்லுங்க. உப்பு மிளகாத்தூள் போட்டு அப்படி மிக்ஸ் பண்ணி இருங்க தப்பா சொல்றீங்க. உப்பு மிளகாத்தூள் போட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் சின்னதாக கட் பண்ணி பண்ணா அது வேற லெவல் டேஸ்ட் இருக்கும். இவங்க சொல்றது வந்து வெறும் மாங்கால உப்பு மிளகாத்தூள் போட்டு. ஆமா, அது எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஐயோ, எங்க நான் பீச் போகும்போதெல்லாம் எல்லாரும் சுண்டல், ஐஸ்கிரீம், ஸ்நாக்ஸ், சாட் ஐட்டம், மீன் வறுவல், ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது நான் மட்டும்தான் போய் என் குடும்பத்துல மாங்காய் வேணும், நல்ல உப்பு மிளகாத்தூள் தூவி கொடுங்கன்னு சொல்லி சாப்பிடுவேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். மாங்காய் உப்பு மிளகாத்தூள் தூவி சாப்பிடும் போது இருக்கும் பாருங்க, அப்பா சொர்க்கம் மாதிரி இருக்கும். அதெல்லாம் இவங்களுக்கு எப்படி புரியும்? இல்லை, நான் இன்னொன்னும் பண்ணி கொடுப்பேன் இவங்களுக்கு. கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு குட்டி குட்டியாக நறுக்கிட்டு கிளிமுக்கு மாங்காவை கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு அதில் மிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லா கிண்டி கொஞ்ச நேரம் விட்டுடணும். அந்த ஃப்ளேவர் எல்லாம் உள்ளே இறங்கினதுக்கப்புறம் ஊறுகாய் மாதிரி அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் எனக்கு வந்து இந்த வெறும் மிளகாத்தூள் போட்டு அப்படி உட்காந்து, அதுவும் டிவி முன்னாடி நம்மளுக்கு பிடிச்சதை உட்காந்து பார்த்துட்டு சாப்பிடும் போதே பயங்கரமா இருக்கும். மாங்காய் லவர்ஸ் யாரெல்லாம் கமெண்ட் அடிங்க, கண்டிப்பா எனக்காக நீங்க கமெண்ட் அடிங்க தயவு செய்து. ஓகே, போடலாமா? கொஞ்சம் போட்டு நான் போட்டுமா? பார்த்து கையை மாங்காய் போடுற மக்களே பார்த்துக்கோங்க. அம்மா மெதுவா சொன்னா மெதுவாதான் நீங்க சொன்னாலும் எவ்வளவு இல்லை பக்கத்துல இருந்து போடுங்க. சரிம்மா, போட்டுடுறேன். மாங்காய் தானே, போட்டுடலாம். மீன் குழம்புல எப்படி மாங்காய் போட்டு அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குமா மாங்காய் சாப்பிட்றதுக்கு, அதே மாதிரி சாம்பாருக்கும் மாங்காய் போட்டிங்கன்னா முருங்காய் கத்திரிக்காயோட அந்த ஃப்ளேவர் வந்து அந்த வெந்ததுக்கப்புறம் அந்த மாம்பழம் மாங்காய் இவங்க அந்த மாங்காவை மட்டுமே பொறுக்கி சாப்பிடுவாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வெஜிடபிள்ஸே சாப்பிட மாட்டாங்க. ஆமாங்க, ஆக்சுவலாக அது உண்மை. சின்ன வயசில் ஆக்சுவலாக எனக்கு வெஜிடபிள்ஸே பிடிக்காது. நான் வந்து வெறும் நான்வெஜ் லவராக இருந்தேன், வெஜிடபிள்ஸே தொடவே மாட்டேன். பட் ஒரு சமீப வருஷங்களாகவே நான் நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வெஜிடபிள்ஸோட அருமை தெரிய ஆரம்பிச்சிருச்சு.
சத்து வந்து நான்வெஜ்லேயும் இருக்குது, பட் அதிகமான சத்து வந்து வெஜிடபிள்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. அது உண்மைதான். அதோட அருமை எனக்கு தெரிஞ்சதுனால நான் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நல்ல கொதன்னு கொதிச்சிட்டு இருக்கு. மாங்காவும் போட்டாச்சு. கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். அப்படி மூடி வச்சிடணுமா? ஆமாம். ஓகே. காயெல்லாம் எவ்வளோ நேரம் மூடி வைக்கணும்? ஒரு 10 minutes, 10 to 12 minutes. ஓகே மக்களே, இந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறேன். சின்ன வயசுலேருந்தே தயவு செய்து காய்கறி நல்லா பழக்கி விட்டுருங்க பிள்ளைங்களுக்கு. எங்கள் அம்மா எனக்கு ஆக்சுவலாக ட்ரை பண்ணாங்க. எங்கள் வீட்டில் நானும் என் தம்பி இல்லையா, எனக்கு ட்ரை பண்ணாங்க. நான் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு எனக்கு அது தெரியல. ஆனால் என் தம்பி ஒரு தட்டில் ஒரு பருக்கு சாப்பாடு விடாமல் எவ்வளோ வெஜிடபிள்ஸ் என்ன இருந்தாலும் பக்காவாக சாப்பிட்டு எந்திரிப்பாப்புல. நான் அப்படி கிடையாது. இப்போவுமே கொஞ்சம் மிச்சம் வைக்கிற பழக்கம் இருக்கு. அது பேட் ஹேபிட் தான். அது அவங்க அப்பாவோட பழக்கம். அவனா இது ஒன்று சொல்கிறேங்க. அங்கேருந்து வந்துட்டு பழக்கம். ஒரு கிளாஸ் பால் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஃபுல்லாக குடிச்சிட்டு கட்சியில் இவ்வளோடு விட்டுடணும். அது விட்டே ஆகணும். வேணும்னே பண்றது கிடையாது. அதே மாதிரி தட்டில் சாப்பிட்றது இவ்வளோண்டா ரைஸ், அந்த ரைஸும் இவ்வளோ ரைஸ் மிச்சம் வைக்கணும். போதுமா? கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சா? ஓகே. நான் பண்ண தவறுலாம் வந்து இனிமேல் யாரும் பண்ணாதீங்க. பிள்ளைங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே நல்லா பழகுங்க. வெஜிடபிள்ஸ் அவ்வளோ சத்து. ஓகே ஓகே. தம்பி மாதிரி இருக்கணும் இந்த விஷயத்தில், என்ன மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றத நானும் சொல்கிறேன். இன்டெரக்டாக எங்கள் அம்மாவும் சொன்னாங்க. அது எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ சாம்பார் வந்து மாங்காய்லாம் போட்டு ஆல்மோஸ்ட் நல்லாவே கொதிச்சு வந்துட்டு இருக்கு. இன்னொரு 10 minutes இருக்கணும் இல்லையா? இன்னொரு 10 to 15 minutes நல்லா கொதிங்க. ஆமா, நல்லா காய் வெந்து வந்தாதான் அதோட ஃப்ளேவர், அதோட முருங்கைக்காய் ஃப்ளேவர், கத்திரிக்காய் ஃப்ளேவர், இப்போ மாங்காய் போட்டிருக்கோம், அது ஸ்பைசஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம், அந்த ஃப்ளேவர்லாம் மிக்ஸ் பண்ணி செம்மையாக வரும். ஸோ 10 minutes கழிச்சு நம்ம பார்ப்போம். ஆச்சு 10-15 நிமிஷம் ஆக போது. ஓப்பன் பண்ணிடலாம். காயெல்லாம் வந்துடுச்சு. மாங்காய்ங்க எல்லாமே வெந்துடுச்சு. பாருங்கள், முருங்காய் கூட வெந்துடுச்சு. நான் இதை பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சரில் பண்ணியிருக்கேன் சாம்பார். சில பேர் தண்ணியாகவும் பண்ணுவீங்க, சில பேர் இந்த மாதிரி திக்காகவும் பண்ணுவீங்க. நான் கொஞ்சம் திக்காக தான் பண்ணுவேன், ரொம்ப தண்ணியாக பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி. இப்போது இது கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட போகிறேன். நெய் எப்போவுமே போடுவேன். சாம்பாரில் நெய் போட்டால் நம்மளுக்கு நார்மலாகவே சாம்பார் ஊற்றிட்டு நெய் போட்டு சாப்பிடுவோம் இல்லையா, நான் என்ன பண்ணிவிடுவேன், சாம்பார்லேயே போட்டுடுவேன். அப்போ ஃப்ளேவர் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடும். யார் சாப்பிட்டாலுமே அந்த நெய் ஃப்ளேவர் வரும் கூட. எத்தனை ஸ்பூன்மா? சும்மா ஒரு 2 ஸ்பூன். சின்ன ஸ்பூனில், குட்டி ஸ்பூனில் 2 ஸ்பூன். ஆமாம். இறக்க போகிறேன். இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி. எங்கள் வீட்டு திக்கு சாம்பார், என்னோட ரெசிபி. முருங்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்ட சாம்பார். இறக்கிடலாம், சாப்பிடலாம். சாம்பார் ரெடி. சாப்பாடோட சாம்பார் போட்டுட்டேன். அபிக்கு ரொம்ப பிடிச்ச கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். கூட அப்பளமும் வச்சுருக்கேன். இன்றைக்கி ஃபுல்லாக வெஜிடேரியன் எங்கள் வீட்டில். செமையாக இருக்கும். வெஜ் மீல் சாப்பிட்லாமா அபி? வரீங்களா? சாப்பிட்லாமே, வாங்க ஊட்டி விட்றேன். ஓகேங்க, சாப்பிட்டு பார்த்துருவோம். அதுவும் எனக்கு அப்பளம் இல்லாமல் சாம்பார் இறங்கவே இறங்காது. தலையாட்டுற வரைக்கும் நான் வெயிட்டிங்கில் இருப்பேன். எனக்கு எப்பயுமே அது ஒரு பழக்கம். சாம்பார் சாதம் சாப்பிடும்போது மட்டும் சாம்பார் ஊற்றி அப்பளம் கண்டிப்பாக இருக்கணும். வேணும். அப்பளத்தோட அருமை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது எவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். அப்படி அதே மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரை வேணும். பொட்டேட்டோ ஃப்ரையோ, இல்லை கருணக்கிழங்கு ஃப்ரையோ, சேனக்கிழங்கு பொரியலோ, கோஸ் பொரியல், கேரட் பீன்ஸ் பொரியல், எல்லா பொரியலுமே பொருந்துற ஒரே ஒரு மெயின் டிஷ் தான் வந்து இந்த சாம்பார். அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. முருங்காய், மாங்காய், கத்திரிக்காய் போட்டு கடைசியில் நெய்யும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க எங்கள் அம்மா. ஸோ இது எங்கள் அம்மா ஸ்டைலோட
சாம்பார் தான் இன்னைக்கு சொல்லணும் கண்டிப்பா. இந்த ஸ்டைல உங்க வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த vlog நான்வெஜ் வேணுமா வெஜ் வேணுமா என்ன மாதிரி குக்கிங் வேணும்னு சொல்லுங்க. 2 வெஜ் பண்ணிட்டோம், ஒரு நான்வெஜ் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச நான்வெஜ் சொல்லுங்க. எந்த நான்வெஜ் வேணும்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்க கமெண்ட்ஸை கண்டிப்பா நாங்க பார்ப்போம். பார்த்துட்டு அதுல எந்த நான்வெஜ் நீங்க நிறைய மெஜாரிட்டி உங்க கமெண்ட்ஸ்ல எந்த நான்வெஜ் அதிகமா வருதோ அந்த நான்வெஜ்ஜை கண்டிப்பா எடுத்து அடுத்த vlogல உங்களுக்கு நான் காட்டுறோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கூட்டுங்க மாங்காய் என் ஃபேவரட் மாங்காய் டெஸ்ட் பண்ணாம எப்படி செம்மையாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் டூ ட்ரை பண்ணிட்டு இதுவும் கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ love you all. This is Abhi and Anu signing off from Anu and Abhi vlogs. Subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. ஓகே, லவ் யூ ஆல் கைஸ். பாய். அடுத்த vlogல சந்திக்கிறோம். அடுத்த vlogல என்ன பண்ணணும்ன்றது கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம போட்டுருங்க. ஓகே, பாய். Thank you.